ஹாய் மக்களே, என்னோட பேர் மலர். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னோட வீடியோ பாருங்கள். இப்போ நான் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி பருப்பு இருக்குல்ல, தேங்காய் பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டே கொடுத்தா தான் அவங்க நமக்கு எண்ணெய் ஆட்டி தரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கொண்டு போனேன். அவங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த தேங்காய்லாம் நான் எங்கள் இதில் தான் பிச்சைனா பிக்க முடியல, கை வலிக்குது. அதனால் சுத்தியில் எடுத்து வச்சு கொட்டிகிட்ருக்கேன். எங்கள் பக்கத்தில் எல்லாம் தோப்பு இருக்கு. அங்கே போனால் ஒவ்வொரு காயாக எடுத்துகிட்டு வந்து வச்சு உடச்சி இந்த மாதிரி காய போட்டு பருப்பு எடுத்து எண்ணெய் ஆட்டிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் ஆட்டிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்டிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எண்ணெய் விற்கிற வேலைக்கு இதை நானும் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு இதுதான் வேலை. எல்லோரும் சாப்பிட்டீங்களா மக்களே? என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சேனல் ஆரம்பிங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்தா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடாதீங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி, அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தாங்க, அந்த பக்கம் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கு யூடியூப் சேனலை பற்றி சொல்லாதீங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நல்லா உணவு கொண்டவங்களா கூட இருக்கலாம். அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து. எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. அக்கா சேனல் ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லைக் கூட போட்டிருக்க மாட்டாங்க. உண்மையாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் சேனல் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க. யாரையும் நம்பி மட்டும் வாங்குறாருங்க மக்களே. நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவங்க ஆவாங்க, அவங்க ஆவாங்க, சொந்தம் பந்தம், அப்பா அம்மா, பெத்த பிள்ளைங்க, கட்டுனவன் யாருமே ஆக மாட்டாங்க. காசு சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க. எவ்வளோதான் நல்ல குணம் இருந்தாலும் அவ கிடக்கிற அவளுக்கு வேலை என்ன, ஒரு புடைக்க தெரியாத அப்படிதான் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இதுதான் வேலை. பருப்பை எடுத்து எண்ணெய் ஆட்டி வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் கூப்பிட்ட வேலைக்கு நீங்கள் இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க? தேங்காய் வாங்கி உடச்சி போட்டு அதில் கூட பருப்பு ஆட்டி எண்ணெய் ஆட்டிக்கலாம். நான் அப்படியெல்லாம் வாங்கலை. நான் ஒரு காயாக போயிட்டேன். தென்னந்தோப்பில் போய் பொறுக்கிட்டு வருவேன். காற்றுக்கு விழுந்து கிடக்குமா, போய் பொறுக்கிட்டு வந்து சேர்த்து வச்சு ஆட்டிக்குவேன். என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு சேனல் இருக்கா, இனிமே தான் ஆரம்பிக்க போகிறீங்களா? எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியுதுங்களா? கையில் இது பிச்சா வரவே மாட்டேங்குது. பாருங்க, பிச்சா வரவே மாட்டேங்குது. அதனால் அதில் வச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொட்டி வச்சு ஓரளவுக்கு சின்ன சின்னதாக ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம கொண்டே கொடுத்தா அவங்க கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு பெருசாக இருந்தாலும் அரைக்க முடியாதுமா.
சின்னதாக பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டாங்க. இதுதான் மக்கள் எனக்கு வேலை. உங்களுக்கு சேனல் இருக்கா, இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் லைவ் போடுவேன் என்னோடய சேனலில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு 13 மூடி இருந்தது, இப்போ 7 மூடி எடுத்துட்டேன். இதாக இருக்குது, அவ்வளோதான். இது எடுத்துட்டுனா அடுத்து வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன எவ்வளோ வந்தது அதையெல்லாம் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரிங்களா மக்களே? நண்பர்களே, சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பறக்கு காசு மட்டும் இல்லை, நான் சொந்தம் பந்தம் யாருமே ஆக மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி காசு சம்பாதிச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோதாங்க. இருக்க மாட்டாங்க. கைகால் நல்லா இருக்கும்போதே நீங்களும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஆட்டியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? என்னோட இது சொல்லிட்டுங்களா? வருவாங்களா வீட்டுக்கு? துணி அடிக்கலாம் வருவாங்க, கேட்பாங்க. எங்கேயாவது இன்ஸ்டாலைன்னு பார்த்துட்டு கேட்பாங்க, அக்கா நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரீல்ஸ் பண்ணுறீங்களா, சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாம், எங்கேயா ஐடி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் வாங்கிட்டு போனவங்க கிட்ட இருந்து ஒரு லைக் கூட இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதனால சேனல் இது உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க அப்படி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. இதுதான் உண்மை. ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் உண்மையாக ட்ரூவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் கூடவே இருந்துட்டு லைக் கூட போடாமல் எங்கடா முன்னேறிடுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் சேனலை பற்றி சொல்லாதீங்க. சரி, எத்தனை பேர் சேனல் வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே தான் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சார்ஜர் வேறு கம்மியாக இருக்கா, அதை சார்ஜர் போட்டுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் வீடியோ போடுவேன், லைவ் போடுங்க, ஜாலியாக பேசலாம். லைவ் போடுறீங்கன்னா பேசலாம், சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிற்கும். நீங்களும் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரிங்களா? உங்கள் சேனல் இருந்தால் சொல்லுங்கள். ஐயோ, இப்பெல்லாம் இருக்கும். 1 2 3 4 5 6 காய் இருக்குது. 6ஐயும் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எண்ணெய் எடுக்கலாம். எவ்வளோ எண்ணெய் வந்ததுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். பணம் இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததே வீடியோ போட்டால் வியூஸ் போகாது. ஸோ அதனால என்னடா வியூஸே போகலையே அப்படின்லாம் நினச்சி விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, வீடியோ போட்டுகிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு
பலன் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள். யூடியூப்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி. நான் 5 காய் இருக்குது. அதனால் சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் சொல்லி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எல்லாமே எனக்கு தெரியும், A to Z தெரியும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லித்தரேன். அவ்வளோதான் மக்களே. நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கொண்டாயி மிஷினில் கொடுத்து அரைச்சேன்னா ஆட்டினேன்னா எண்ணெய் வந்துடும். எண்ணெய் வந்ததே நான் வீடியோ எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சரிங்களா? அதனால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் வரும். அப்புறம் பாருங்கள், வீடியோ நல்லா இருக்கா, வீடியோலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி கூட நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே மக்களே, சரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரிங்களா? முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. எதுக்காகவும் நம்மளோட முயற்சியை நம்ம விடக்கூடாது. இது இந்த கொஞ்சம் பருப்பு என்ன பண்ணும், நம்ம மொத்த எண்ணெயுமே வாடி அடிக்க வச்சு. அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் குறைத்திரும். நல்லா இருக்கிறது கெடுத்துட்டு போயிடும். லைஃப்லயும் அந்த மாதிரி தாங்க. எடுக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால பார்த்து தான் இருக்கும். என்னோட வீடியோலாம் பாருங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. அது மாதிரி கூட நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். சரிங்களா? என்னோட நிறைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இதுதான் வேற தேங்காய் எண்ணெய் கட்டுறது. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூடியூப் ஆரம்பிக்கிறதுல டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். ஓகே மக்களே, என்னோட வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்லித் தருவேன். சரிங்களா? வணக்கம். நன்றி.